இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் நேரடியாகவே முதல்வர் அவர்களை முதல் குற்றவாளி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா முதல்வர் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே. அமைச்சர்கள் தானே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணமாக? என்ன பதில் சொல்லுவாங்க இதுல? ஆனா இதுவரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவங்க தானே முக்கிய பொறுப்பு. அவர் அதை பத்தி வாயை திறக்கல, எதுவுமே பேசல. ரகுபதி சட்ட அமைச்சர் இதை பத்தி பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்கலைன்னு அவர் சொல்லவே இல்லையே. வேறு அமலாக்கத்துறை எதுவுமே கண்டுக்கல. 1000 கோடிக்கு மேலே இதில் அதிகாரப்பூர்வமாக இது ஊழல் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னமோ அவங்க இதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும், அடுத்து கைது நடவடிக்கைக்கு போகணும், இல்லை விசாரணைகளை தொடங்கணும், இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பணும். அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. துர்க்காவும் சேர்ந்து மாட்ட வேண்டியது இருக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா அங்கே தான் அவங்க தான் அதை இது பண்ணுறாங்க, அப்படி தான் சொன்னாங்க. அதனால் இவங்க குடும்பமே அதில் மாட்ட போகுது. இன்னும் யாரெல்லாம் உள்ளே வர சபரீசனுக்கு இல்லை என்ன பங்கு அதெல்லாம் என்ன? ஏன்னா அவர் தானே இங்கே சூப்பர் சிஎம்மாகவே இருக்கிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுன்னே தெரியாது. குறைந்தபட்சம் முதலமைச்சர் கண்டிப்பாக மாட்டுறாரு, துணை முதலமைச்சர் கண்டிப்பாக மாட்டுறாரு. செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம். ஆனால் அவரெல்லாம் வீரமாக பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு என்கிட்ட கேட்டிங்கன்னா. இங்கே அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்க்கு கிடைச்சதா சொன்னாங்க. அமலா இது டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் 3 நாள் நடத்தின சோதனையில் அங்கேயும் டாஸ்மாக் இது ஆர்டிஸ்க்கு ஒன்று தான். அந்த இதுக்கு உள்ளதான் இதனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. இந்த பணம் எப்படி எப்படிலாம் ரொட்டேட் ஆகி எங்கே போய் சேர்ந்துச்சு, அதே மாதிரி இந்த கரூர் கும்பல் என்னெல்லாம் பண்ணிச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முக்கியத்துவம் ஏன் முதலமைச்சர் கொடுக்குறாரு? ஒன்றும் இல்லை. இதில் உள்ள அவ்வளோ விஷயமும் தெரிஞ்சாலும் அவர் ஒரு ஆள் வாயை திறந்துட்டாருன்னா மொத்த கோபாலபுரம் குடும்பமும் அவுட்டு. அப்போ அதுல தப்பிக்கணும். அப்போ அவரை காப்பாற்றி ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஜெயிலில் போட்டு கொண்டா கூட நீங்கள் தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி சிக்கல். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்வர் அவர்களுடைய போட்டோ தொங்கப்படக்கூடிய நிகழ்வு, அதன் பிறகு ஏப்ரல் மாதம் வாக்கில் டாஸ்மாக் கடைகள் முழுவதும் பூட்டு போடக்கூடிய போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் விவகாரம், மதுபான முறைகேடு, இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் எடுத்து களமாட துவங்கி விட்டாரா? 2026 திமுகவை வீழ்த்துவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான ஆயுதம். முக்கியமான இது ஒரு முக்கியமான ஆயுதம். அது இது ஒரு முக்கியமான ஆயுதம். இன்னொரு ஆயுதமும் வச்சிருக்காரு, 2 எனக்கு தெரிஞ்சது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம். என்ன நேரடியாக மக்கள் பாதித்த ஒரு விஷயம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்மாகில் தான் சார் இவங்களுடைய போட்டோவை தொங்க விடுறதுக்கு சரியான இடம். எப்படி சொல்றீங்க? கருணாநிதி தானே கள்ளுக்கடையை திறந்தார் தமிழ்நாட்டில். சுதந்திர இந்தியாவில் மதுக்கடையை திறந்ததே அவர் தானே. மதுக்கடையை திறந்து கள்ளுக்கடையை திறந்து ஆரம்பித்தார். அதனால் அவங்க தந்தையார் திறந்தார். இந்த அளவுக்கு நாசமாக போகிறதுக்கு காரணம் இவங்க தான். அதனால் பயனாளிகளும் அவங்க மட்டும்தான் பயனாளிகளாக இருக்காங்க. அந்த சாராய ஆலைகள் எல்லாம் தொடங்கி அதனால் பயனாளி இவங்க குடும்பமும் தான் பெரும்பாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதில் இருந்துகிட்டு இருக்காங்க. தாராளமாக இது தகுதியானது இவங்க ஃபோட்டோவை தான் அங்கே தொங்க விடணும். அதில் சந்தேகமே கிடையாது. கருணாநிதி இறந்து போயிட்டார், அதனால் விட்டுட்டு இப்போ இருக்க முதலமைச்சர் ஃபோட்டோவை அங்கே தொங்க விடலாம். அதனால தான் அண்ணாமலை கரெக்டாக அதை ஸ்டாலின் ஃபோட்டோன்னு அவர் எடுத்திருக்கார். வேறு எதுவுமே ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூட்டு போடும் போராட்டம் இது எல்லாமே என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் நாங்கள் சாராயம் இல்லாமல் ஆக்கணும் சார். இது 88 அந்த வருஷங்களில் எங்கள் ஊரில் எங்கள் குமாரபுரந்தோப்பூருங்கிற ஒரு கிராமம் தான். 3 சாராய வியாபாரி, கள்ளச்சாராயம் விற்றவங்க 3 பேர் அந்த டைமில் இருந்துச்சு. அவங்களெல்லாம் ஒழிச்சோம். எல்லாம் ஒழிச்சு அரிஷ்டம்னு ஒரு இது உண்டு, சோறு முட்டி நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கடைகள் எல்லாம் சுத்தப்படுத்தணும். அந்த டைமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வயல்வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் திருட்டுத்தனமாக அங்கே சாராயம் விற்கிறாங்கன்னா உடனே இந்த தகவலை எங்கிட்ட சொல்லிடுவாங்க. எங்கன்னா நாங்கள் ஒரு இளைஞர் இயக்கம், விவேகானந்தா இளைஞர் இயக்கம் வச்சோம்னா அந்த இயக்கத்தில் சொல்லிடுவாங்க. யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட மாப்பிள்ளை அந்த இடத்துல சாராயம் போட்டு விற்கிறான் பால் பாண்டினிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. உடனே ஒரு படை திறந்து நாங்கள் போயிடுவோம். மக்களோட இதை விட தான் நாங்கள் தனியாக ஒரு 40 பேர் தான் உண்டு. ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் முழு ஆதரவு அதுக்கு. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊர் ஸ்லாங்கிலே பேசினேன். ஓய் நீர் அவர் அத்தான் அவர் சொன்ன நீர் இப்படி சொல்லிட்டாரு, நாங்கள் போய் உடச்சிருவோம். அவன் இனிமேல் நாளையிலேருந்து அங்கே விற்க மாட்டான். அப்போ நீர் குடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் என்ன பாயிண்ட் சொன்னார்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப யோசிக்க வச்சுது. அவர் மாப்பிள்ளை இப்போ இவன் உடச்சிட்டேன்னு வச்சுருங்களா, நான் வேலைக்கு போய்ட்டு இங்கேருந்து பஸ் ஏறி எங்கேயோ போய் நான் ஒரே ஒரு தடவை குடிச்சிட்டு வரேன், வீட்டில் படுத்துருவேன். ஆனால் இங்கே இருந்துச்சுன்னா, பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்கிட்ட காசு தீர்றது வரைக்கும் போவேன், ஒரு கிளாஸ் போடுவேன், அப்படி வருவேன், அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு கிளாஸ் போடுவேன், இப்படியே நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இதுங்க அழிச்சிட்டிங்கன்னு வச்சுருங்க, ஆனால் எங்கேயோ ஒரு நாள் தானே போகணும், அது முடிஞ்சால் தானே போவேன். அப்போ அது நல்லது தானேங்கிறாரு. அப்போ தான் நினச்சேன், அப்போ அவங்க குடி பழக்கம் உள்ளவங்களும் கூட அது வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க.
ஆனால் அந்த பழக்கம் எப்படியோ கற்றுக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை, பக்கத்தில் கிடைக்குது, அதனால் குடிக்கிறாங்கங்கிறது தான் அது ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக டாஸ்மாகை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல குடிப்பழக்கம் உள்ளவங்களே ஆதரிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கே புரியுது, இப்போ 24 மணி நேரமும் போதையில் இருக்க போதில்லை. ஆனால் போதை இல்லாத நேரத்தில் யோசிப்பாங்கல்ல, நம்ம பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுது. இப்போ நான் இங்கே போரூரில் இருக்கேன் சார். போரூரில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம். ஜன்னலை திறந்தீங்கன்னா அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கே ஒரு குடும்பம், அதில் தாத்தா கேரக்டர் அவர் வந்து கட்டட வேலை ஏதோ செய்கிறார். பேத்தி சின்ன குழந்தை, அவர்கிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தார். இந்த கொரோனா காலம் முடிகிறது வரைக்கும் டெய்லி ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, அந்த பிள்ளையோட கொஞ்சுவார், நல்லா விளையாடிட்டு இருந்தார். எப்போ திருப்பி டாஸ்மாகை திறந்தாங்க அடுத்த நாள் ஆரம்பித்தாங்க. அங்கே அன்னைக்கே திறந்த அன்னைக்கே எப்படி காசு கிடச்சி அதெல்லாம் தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பச்சை வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். இந்த குழந்தைகளுக்கு அந்த சந்தோஷமே போயிட்டு, அந்த வீட்டு அம்மாவுக்கும் சந்தோஷம் போயிட்டு. இது பேர குழந்தைகள், நம்ம மகள் எப்படி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த வீட்டிலுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அது கெடுக்குதுங்கிறது அவருக்கும் அந்த பெரியவருக்கும் புரிய தானே செய்யும். இந்த இதை நான் என்னால் விட முடியலன்னு தான் வேணா சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பாலா போன இதை வந்து விட முடியல, என்ன அதை எப்படியோ வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் சேர்ந்து தானே ஆதரிப்பாங்க இதை. அதனால் அண்ணாமலை எடுத்திருக்கிறது மிகச்சிறந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு. இது கண்டிப்பாக திமுகவுக்கு இது ஒலை வைக்கும், அந்த திமுக ஆட்சிக்கு ஒலை வைக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மொழி, 3வது மொழிங்கிறது இந்தியை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க திமுக. ஆரம்பத்திலேருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் திமுக குடும்பத்திலேருந்து யாரும் தீக்குளிச்சு சாவலை. இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் இல்லை, எந்த போராட்டத்திலையும் அவங்க பண்ணவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன். அந்த மொழியினாலேயே ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த மொழியினாலே இப்போ அழிய போகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்தின்னு சொன்னாங்க, சமஸ்கிருதம்னு சொன்னாங்க, இப்போ கடைசியில் 3வது மொழின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 36.3% பேர் மட்டும்தான் தமிழகத்தில் தமிழ் வழி கல்வி படிக்கிறாங்க. 36.3%. இதை பிரதான், அதாவது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பாராளுமன்றத்தில் அறிவித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிளில் யோசிக்கலை. அரசாங்க பள்ளிக்கூடம் எவ்வளோ இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம், அரசு நிதி உதவி பள்ளிக்கூடம், ப்ரைவேட், இந்த சிபிஎஸ்சி இதெல்லாம் 12,000 பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் நான் டேட்டா எடுத்து நிறைய விஷயங்கள் கிடச்சிது. ஆனால் இந்த புள்ளிவிவரம் ரொம்ப யோசிக்க வச்சுது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி கட்டாயம் கிடையாது, இப்போ நடைமுறையில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கல்வியும் அப்படியே சுருங்கி சின்ன கீழே வந்துட்டோம், சுத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க தமிழர் தான் சொல்கிறாங்க, இந்தி எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் தான் இந்தி கற்றுக்க வாய்ப்பு கிடைக்குது. இப்போ எங்கே வேணாலும் தனியார் பள்ளிக்கூடம், எல்லா பள்ளிக்கூடத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இந்தியை. இவங்க புள்ளிவரத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, உருட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொழியினாலையும் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. மொழி மட்டும் கிடையாது சார், அதில் புதிய கல்வி கொள்கை, அதை நீங்கள் தரமான கல்வி, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு ஒரு தரமான கல்வி கற்பிக்கப்படுதோ இதை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இலவசமாக கொடுக்குறாரு மோடி. அப்போ அதை மக்கள் ஆதரிக்கிறாங்க. இப்போ பாருங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நடத்தின அந்த கையெழுத்து இயக்கத்தில் இது வரைக்கும் 7 லட்சம் பேர் கையெழுத்து 7 லட்சத்தை தாண்டி போயிட்டது. மக்கள்கிட்ட நேரடியாக போனது அது 10 லட்சமாக ஏதோ தாண்டி போனதாக சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆதரவு இருக்குது. இதையும் கையில் எடுத்திருக்காரு. இந்த 2 விஷயமும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக இருக்குங்கிறது என்னுடைய. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 22ஆம் தேதி 8 மாநில அரசியல் கட்சிகளோட ஒரு மீட்டிங், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு மீட்டிங்குக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கு ஒரு குழு அமைச்சாங்க. ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அப்படிங்கிற நிலையில் போய் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு, ஸ்டாலின் அவர்களால் எடுக்கப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு, அதே நேரத்தில் இந்த ஹிந்தி மொழி போராட்டம், மும்மொழி போராட்டம், இதை தாண்டி இப்போது டாஸ்மாக் விவகாரம், மதுபான ஊழல் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அப்போது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 22ஆம் தேதி அந்த கூட்டம் வெற்றி பெறுமா? கண்டிப்பாக வெற்றி பெறாது. இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லும்போது அதில் உள்ளால் வந்து இவங்க கோடிட்டு சொல்லக்கூடியது என்னது, சவுத்து நார்த்துன்னு பிரிச்சுட்டாங்க. வட இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி ஆதரிப்பாங்க, காங்கிரஸுக்காரங்க எப்படி ஆதரிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. சம்பிரதாயத்துக்கு இப்போ கூட்டணி கட்சி கூப்பிட்டாரு, சரி பரவாயில்ல நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு சிவகுமாரை வந்து கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாரு. இல்லை காங்கிரஸ் மேலிடம் சொல்லி சிவகுமார் வரதா சொல்லியிருக்காரு. அவர் வருவாரா மாட்டாருங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் தொகுதி மறுசீரமைப்பே அதை வடக்கத்தக்கன்னு பிரிச்சுட்டாங்க. தென்னிந்தியாவில் நாங்கள் எல்லாம் குடும்ப கட்டெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம், வட இந்தியாவில் நீங்கள் வதன்னு பிள்ளைகளை பெற்று போட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு அதிகமான தொகுதி போகுது, எங்களுக்கு கம்மியான தொகுதி போகுதுன்னு சொல்லி தான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டாலின். ஆனால் அதுக்கு அமித்ஷா வந்து தெளிவுபடுத்திட்டார். இது வந்து அப்படியெல்லாம் விகிதாச்சார அடிப்படையில் தான் அந்த தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்படும். இங்கே நமக்கு எவ்வளோ எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடும். அப்போ நமக்கு எந்த வகையிலும் அது பாதிப்பு கிடையாது, குறையவும் செய்யாதுன்னு உத்தரவாதமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து மறுபடியும் வந்து அதை வச்சு தென்னிந்தியா வந்து பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி இன்னொன்று சார், அது இது வரவே இல்லை.
அது 26க்கு பேர் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் ஆட்சியில் இருப்பாரா இல்லையாங்கிறது இவருக்கே தெரியாது. அது வந்தால் தானே, வந்த பிறகு தானே அதில் என்ன அம்சங்கள்லாம் இருக்குது, அது வந்து அதில் நமக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா, உண்மையிலே பாதிப்பு இருக்குன்னா நம்ம அதை போராடலாம். ஆனால் அப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு இது வரும், அது வரப்போகுது, ஆனால் வரப்போகுதுங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி தானே இவர் பண்ணுறாரு. இதில் வடக்கு தெக்குன்னு பிரித்தாங்க. வட இந்தியாவில் உள்ளவங்களை, நீங்கள் தென்னிந்தியாவில் உள்ளவங்களாவது எல்லாரும் ஆதரவானா சந்திரபாபு நாயுடு இதை பற்றி கவலைப்படல. பினராயி விஜயனை இவளை வந்து உறுதியாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேரளாவில் உள்ள பிரச்சனை வேறு. அங்கே வந்து நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் போட்டிங்கன்னா முஸ்லீம்களுக்கு அதிகமான தொகுதி போகும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடத்த முடியும். அப்போ முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, அதிகமாக போச்சு. இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு போகுது, பர்த் ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. கிறிஸ்டினுடைய இதுவும் குறைஞ்சிட்டு போகுது. அங்கே முஸ்லீம் இது உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, எண்ணிக்கை அதிகமாகி போச்சுது. இப்போ நீங்கள் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் போட்டிங்கன்னா முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும், அவங்களுடைய அதிகாரம் வந்து கூடுதல். அது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய எம்பிக்கள் வந்து அதிகமாக, அவங்க விரும்பக்கூடியவங்க எம்பி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பாகி போயிடும். அவர் எப்படி இதை ஆதரிப்பார்? நேரடியாக ஆதரித்து அங்களுடைய முஸ்லீமை இவங்க பகைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கேரளாவிலே வரும். அப்போ எப்படி பினராயி விஜயன் எப்படி இதை நேரடியாக எப்படி சொல்ல முடியும்? உப்பு சப்பு இல்லாமல் ஆதரிக்கிறங்க மாதிரி சொல்லணும், ஆதரிக்கலைங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் கண்டிப்பாக இதை கண்டுக்கவே இல்லை, அவர் வரமாட்டார். அப்போது நீங்கள் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னாலே வட இந்தியாவில் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வட இந்தியாக்காரனி தனியாக பிரித்து விட்டுவிட்டீங்க, அவனோட இழிவும் வேறு படுத்தி விட்டீங்க, அவங்க வரமாட்டாங்க. இந்திய மொழின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா வட இந்தியாவில் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரியாக தானே இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து இந்தின்னு இவர் எடுத்ததே எதுக்கு மங்கி போச்சுது அப்படின்னா, பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. அங்கே போய் நீங்கள் ஹிந்தின்னு சொன்னீங்கன்னா எப்படி? அதையும் சொல்லி பார்த்தாங்க, உங்களுடைய ரிஜினல் லாங்குவேஜ் எல்லாம் ஹிந்தி வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு உங்களை சிதைச்சிட்டு. அதுதான் மோடி சொல்கிறாரு, நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் கட்டாயமாக தாய்மொழி வழி படித்து ஆகணும் 5வது வகுப்பு வரைக்கும் அப்படிங்கிறாரு. ஹிந்தி தாய்மொழினா இந்தியை படிச்சிருப்போங்க, ஒடியா தாய்மொழினா ஒரியாவை படிங்கன்னு சொல்லிவிட்டாரு. அப்போ அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு புரியுது. இன்னொன்று இந்தியை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இந்திக்கு எதிராக பேசும்போது அதுவும் உங்களுக்கு முரணாக தான் நிற்கிது. அப்போ உங்கள் கூட்டணிக்குள்ளே உங்களுக்கு அது பலமான ஒரு எதிர்ப்பை உருவாகிடும். அதனால தான் நாங்கள் இந்தி மொழிக்கு நாங்கள் விரோதி அல்ல அப்படிங்கிறத அப்பப்போ அழுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டது அவரை, ஸ்டாலினையே அப்படி கொண்டு வந்தாங்க. என்ன பொறுத்த ரெண்டுமே ஃபெயிலியர் தான். தொகுதி மறுசீரமைப்புலையும் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் மக்களுக்கு அதை பெரிதாக கண்டுக்கவும் இல்லை. தமிழகர்கள் சுத்தமாக கண்டுக்கலை. தமிழக மக்களில் கிராமத்துலலாம் பாருங்கள், சாதாரண படித்தாங்களே கண்டுக்கணும், என்ன அதில் என்ன இருக்குங்கிற மாதிரி பெருசாக எடுத்துக்கல. இந்தி மொழின்னு வரும்போது உங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் ஹிந்தின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஒரு சின்ன இது நினைவூட்டல் தான், உங்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. அதன் மூலமாக தான் 1967 திமுக ஆட்சியை பிடிச்சிது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். அப்போ அந்த போராட்டம் 67க்கு முன்னாடி தானே நடந்துச்சு. ஆனால் அதுக்கு 67க்கு முன்னாடி பிறந்தவர் தான் தயாநிதி மாறன். தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களே, அவர் கட்சியில் எந்த பொறுப்புலையுமே இல்லை, புதுசு. அவர் பாட்டு படிச்சுட்டு இருந்தார், சன் டிவியை நடத்திட்டு இருந்தார். அவரை கொண்டு போய் திடீர்னு நீங்கள் அமைச்சர் ஆக்குறீங்க, கேபினெட் அமைச்சர் ஆக்குறீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆக்குறீங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கும்போது கருணாநிதி அன்றைய முதலமைச்சர் அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? அது வந்து அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும்னு சொன்னார். அப்போ இவர் ஹிந்தியை எப்படி படித்தார்? 67க்கு முன்னாடி தான் அவர் பிறந்திருக்கார். இப்போ 67க்கு முன்னாடி உச்சக்கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்த நேரம். அப்போ அதில் முரசொலி மாறன்லாம் முக்கிய தலைவர் திமுகவில். இவங்கெல்லாம் தலைவர்களெல்லாம் இந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ண போது தான் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன்லாம் இந்தியை படிக்க வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இது, தப்பு தானே? நீங்கள் அந்த பக்கம் அதையும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் இதையும் பண்ணிவிட்டீங்க. அதில் இனிமே வந்து அந்த இது கொஞ்சம் இதை மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், திமுகவினர் அவங்களுடைய குழந்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தான் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவருக்கு மகன் பிரெஞ்சு படிக்கிறான். அப்போ நான் ஏன் அதை தான் அண்ணாமலை எடுத்து ஹைலைட் பண்ணுறாரு. அமைச்சருடைய மகன் படிக்கிற தரமான கல்வி ஏழைக்கும் கிடைக்கணுமே. அமைச்சருடைய மகனுக்கு 3வது கல்வி நீங்கள் படிக்க வாய்ப்பை கொடுக்கும்போது ஏழைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தையும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. மக்களுக்கு புரியுது, ஆமாம் கரெக்டு தானே, அண்ணாமலை கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ இதுவும் இவங்களுக்கு எதிராக தான் போய் நிற்கும் கண்டிப்பாக. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே முதல்வர் அவர்களை வந்து முதல் குற்றவாளி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே, அமைச்சர்கள் தானே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணமாக? என்ன பதில் சொல்லுவாங்க இதில்? ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவங்க தானே முக்கிய பொறுப்பு. இன்னொன்று முதலமைச்சர் மட்டும் கிடையாது, திமுகவினுடைய தலைவரும் அவர் தான். அவர் அதை பற்றி வாயை திறக்கலையே, எதுவுமே பேசலையே. சும்மா உப்புச்சப்பு இல்லாத அமைச்சர்களை வச்சு தான் இதுக்கு ஏதோ பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அப்பவும் கூட ரகுபதி சட்ட அமைச்சர் இதை பற்றி பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்கலைன்னு அவர் சொல்லவே இல்லையே. அது நடக்கவே இல்லை. திமுகவில் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவர் பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட பேசவே மாட்டேங்கிறாங்களே. ஆதாரத்தை காணிங்க. அது ஆதாரம் இல்லாதது. அப்போ ஒன்றா அது நடந்தது உண்மைதான், ஆனால் ஆதாரம் உங்ககிட்ட இல்லையே. அப்படி தானே ஒரு குறுக்கு இது சொல்கிறாங்க இவங்க.
உண்மையிலே இது ஆதாரம் இல்லாமல் இப்படி அமலாக்கத்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக எப்படி வெளியிடுவாங்க? 1000 கோடிங்கிறதே கம்மி. அது ஒரு 2 லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கணுங்கிறது தான் என்னுடையது. அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து 2023 நினைக்கிறேன், அவர் வந்து கவர்னர்கிட்ட ஒரு பெரிய மனு கொடுத்தாரு இது சம்மந்தமாக. அதில் ஒரு 13 பக்கம்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்த்தாலே இது வந்து இன்றைக்கி 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கணும். சரி, இன்னொரு ஆங்கிளில் நம்ம யோசிப்போமே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முதல் ஒரு வருஷத்தில் உதயநிதியும் சபரீசனும் வந்து 30,000 கோடி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். சம்பாதிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, ரைட்டு சொன்னார். அந்த 30,000 கோடி எங்கேருந்து இவங்க எங்கேருந்து இவங்களுக்கு போயிருக்கும்? இந்த டாஸ்மாகில் இருந்தால் போயிருக்க முடியும். இங்கே தான் அந்த ரூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து இந்த குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் நிறைவுன்னு எடுத்தாலே 120 கோடி, அதாவது 30,000 அப்படி எடுத்திங்கனாலே 1,20,000 கோடியை தாண்டி போயிருக்கணுமே ஊழல். அப்போ அதை விட தாண்டி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து டாஸ்மார்க்கு, அதாவது சாராய ஆலையில் வடிக்கிற சாராயத்தை அங்கேருந்து வெளியே வரக்கூடிய அந்த மதுபானம் வெளியே வர்றதுக்கு ஆதாரம் இல்லை. அதுக்கு வந்து எந்த வரி கட்டலை, ரெக்கார்டில் கொண்டு வரல. அப்போ அதே மாதிரி இங்கே கொள்முதல் பண்ணதுக்கும் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அதை ஏற்றுக்கலை, சட்டத்துக்கு புறமாக தான் கொண்டு போயிருக்கீங்க. அதே மாதிரி விற்றதுக்கும் கணக்கில் எழுதுனா ஒயிட் ஆயிரும், உள்ளே வந்துடும், அக்கௌண்ட்டில் வந்துடும். அது அக்கௌண்ட்டில் இல்லாமையே கொண்டு வந்து இல்லாமையே வடித்ததாகவும் கணக்கில் இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. நீங்கள் இந்த மதுபான ஆலையில் இவ்வளோ மின்சாரத்துக்கு ஓடி இருக்குன்னு கணக்கில் வருது, ரீடிங் வருது. ஆனால் ஆலை ஓடலை, இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் வெளியே வந்திருக்குங்கிறது எப்படி? அங்கே தானே மாட்டுறாங்க இவங்க. அப்போ வந்து இது எப்படி வந்து அப்போ இது வந்து விஞ்ஞான ரீதியாக இவங்க யோசித்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்போ தான் தப்ப முடியல. அப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன் இதில் வந்து உருவாயிருக்கு, இவ்வளவு லட்சம் பாட்டில் இல்லை இவ்வளோ கோடி பாட்டில் நீங்கள் தயாரிச்சுங்கிறது அந்த இதை வச்சு கணிக்க முடியுது. அது எங்கே மின்சாரத்தை வச்சு அவன் அளவீடு பண்ணுறான். அப்போ கரெக்டாக அவன் செக் வச்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இது எங்கே போச்சுது, சேல்ஸு எங்கெல்லாம் போச்சுன்னு பதில் சொல்ல முடியல. இங்கே அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்க்கு கிடைச்சதா சொன்னாங்க. இது டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் 3 நாள் நடத்தின சோதனையில் அங்கேயும் இது வந்து ஆர்டிஸ்க்கு ஒன்று தான். அந்த இதுக்குள்ளே தான் இதனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. இந்த பணம் எப்படி எப்படிலாம் ரொட்டேட் எங்கே போய் சேர்ந்துச்சு, அதே மாதிரி இந்த கரூர் கும்பல் என்னெல்லாம் பண்ணிச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது அவ்வளவும் வந்து அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்காங்க. அவங்க சலம்பலை, அமலாக்கத்துறை எதுவுமே கண்டுக்கல. 1000 கோடிக்கு மேலே இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக இது ஊழல் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னமோ அவங்க இதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும், அடுத்து கைது நடவடிக்கைக்கு போகணும், இல்லை விசாரணைகளை தொடங்கணும், இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பணும், அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதான் இவங்க வந்து அப்படி தவிக்கிறாங்க. எதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை இவ்வளோ தூரம் காப்பாற்றணும் ஸ்டாலின்? அவர் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் செய்த தப்பு அதிமுக காலத்தில் செய்த தப்பு. கடைசியாக அவர் ஜெயிலுக்கு போனது அதிமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்தபோது அது பஸ் கண்டக்டர், டிரைவரு இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி 7 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபான்னு சொல்லி இவர் வாங்கினார். வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு ரூபாயும் கொடுக்கல, வேலையும் வாங்கி கொடுக்கலங்கிறது தான் அவருக்கு மேலே உள்ள வழக்கு. இந்த வழக்கு வந்து இவர் இப்படிப்பட்டவர் அவருன்னு அவர் சொன்னவரே ஸ்டாலின் தான். அன்றைக்கி ஒரு அதிமுக அமைச்சர், இவர் எதிர்கட்சியில் இருந்தார். அதனால் இவர் கரூரில் போய் தான் அந்த முழங்கிட்டு வந்தார். அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து இவர் எதுக்கு கட்சியில் சேர்க்கணும்? குறைந்தபட்சம் அவரே ஒரு தப்பான ஆள், அவரை எதுக்கு திமுகவில் கொண்டு சேர்க்கணும்? திமுக வந்து ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் அவங்கள சேர்க்க மாட்டாங்கல்ல. அப்போ அவருக்கு சரியான இடம் அதிமுக இல்லை, அதை விட திமுக தான் ரொம்ப சிறந்த இடங்கிறனால இவர் கூட்டி கொண்டு வச்சிருக்காரு. சரி, இவரை வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் கொண்டு போயிடுச்சு. எதுக்கு அது கடந்து போராடினாங்க? அவர் வெளியே கூட்டிகிட்டு வரும்போது ஒரு தியாகி மாதிரி அவரை ஏன் போய் நின்னார்? ஒரு முக்கியத்துவம் ஏன் முதலமைச்சர் கொடுக்குறாரு? ஒன்றும் இல்லை. இதில் உள்ள அவ்வளோ விஷயமும் தெரிஞ்சாலும் அவர் ஒரு ஆள் வாயை திறந்துட்டாருன்னா மொத்த கோபாலபுரம் குடும்பமும் அவுட்டு. அப்போ அதில் வந்து தப்பிக்கணும். அப்போ அவரை காப்பாற்றி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஜெயிலில் போட்டு கொன்னா கூட நீங்கள் தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி சிக்கல். அதனால் வேறு வழி இல்லை. அப்படி தான் நான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பத்திரிகையாளர்னா அப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இதை பார்க்கும்போது இதுதான் அதில் உண்மையும் கூட. அதனால் இப்போ வந்து பலிகடான்னு வேணால் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் சரி. அண்ணாமலையுடைய பாசையில் அக்யூஸ் நம்பர் 1 ஸ்டாலின், அக்யூஸ் நம்பர் 2 வந்து செந்தில் பாலாஜி. என்னுடைய இதில் வந்து அக்யூஸ் நம்பர் 3 வந்து உதயநிதி. டெல்லியில் என்ன சார் நடந்துச்சு? அங்கேயும் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால், அங்கேயும் துணை முதலமைச்சர் வந்து மணிஷ் சிசோடியா, இவங்கெல்லாம் எந்த இதில் வந்து ஜெயிலுக்கு போனாங்க? மதுபான ஊழல் வழக்கில் தான். அதே சூழ்நிலை தானே அங்கே சுண்டக்கே மேட்ரு. இவ்வளோத்துக்கும் இங்கே 1000 கோடிக்கு மேலே ஆதாரத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே அதை விட பெரிய ஊழலுங்க. கண்டிப்பாக யாவது ஸ்டாலின் வந்து நேரடியாக போய் விற்றாரு, அப்படி எந்த முதலமைச்சரும் பண்ணல. அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக போய் சாராயத்தை நேரடியாக ஈடுபட்டார், அப்படிலாம் கிடையாது. பின்னாடி இருந்து இவங்க பண்ணினாங்க, ஆதாயம் பெற்றாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தான் அந்த பணம் போச்சுது, இவங்களுடைய உத்தரவுப்படி தான் எல்லாம் நடந்துங்கிறத எடுத்துட்டாங்க. அவர் மாட்டிக்கிட்டார். அதே தான் இவருக்கும்.
இவங்க மட்டும் அதை துர்க்காவும் சேர்ந்து மாட்ட வேண்டியது இருக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா அங்கே தான் அவங்க தான் அதை இது பண்ணுறாங்க, அப்படி தான் சொன்னாங்க. அதனால் வந்து இவங்க குடும்பமே அதில் மாட்ட போகுது. இன்னும் யாரெல்லாம் உள்ளே வர சபரீசனுக்கு இல்லை என்ன பங்கு அதெல்லாம் என்ன, ஏன்னா அவர் தானே வந்து இங்கே சூப்பர் சிஎம்மாகவே இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுன்னே தெரியாது. குறைந்தபட்சம் முதலமைச்சர் கண்டிப்பாக மாட்டுறாரு, துணை முதலமைச்சர் கண்டிப்பாக மாட்டுறாரு. செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம். ஆனால் அவரெல்லாம் வீரமாக பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஜட்டியில் ஒன்றுக்கு இருந்த ஆட்களெல்லாம் நம்ம வீரன்னு வேற சொல்கிறோம். அப்படி தானே இருக்குது. இவங்க சித்தரித்து கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய நாள் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேட் டேஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோசமான நாட்களாக தான் இருக்க போகுது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.